அண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் ஆக்டர் சமந்தாக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் எல்லாருமே வந்து பேசப்பட்டதான். அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்லோட் பண்ண ஒரு சில போட்டோஸ் வந்து அவங்க போட்டு திருப்பி வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான வைரல் போச்சு, பயங்கரமான பீக்கான ஒரு வைரலுக்கு போச்சு. இது ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் மூலியமா இருந்து இது இவ்வளவு வைரல் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர் மூலியமா இருந்து தான் அது அதிக வைரலே வந்தாச்சு. பட் ஆனா இங்க என்ன நடந்துச்சு, இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து 2020ல ஆக்டர் சமந்தா அவர்கள் வந்து பயங்கரமா அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதனாலதான் வந்து இப்ப இந்த ஒரு விஷயம் இவ்வளவு ஹை பீக்குக்கு போன ஒரு விஷயம் யார் மூலியமா இருந்துச்சு அப்படின்னா ஆக்டர் பூஜா ஹெஜ்டே மூலியமா தான் இந்த ஒரு சம்பவமே நடந்துச்சு 2020ல. அது என்ன இப்ப நடந்த ஒரு விஷயம் என்ன, இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயமா இல்ல ஃபேக்கான ஒரு போட்டோவா இல்ல என்ன அப்படிங்கறத டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இஸ் தி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. இது வந்து ஒரு ஈஸியா ஒரு ஆக்டருக்கே இன்னைக்கு இந்த ஒரு நிலைமை அப்படின்னா அஸ் ஹியூமன்ஸ் நம்மள வந்துனா எப்படி வேணாலும் என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து இஸ் தி வெரி எக்ஸாம்பிள் ஆஃப் த another peoples and other humans. ராஷ்மிகா மந்தனாவா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நடந்த ஒரு சம்பவங்கள். இதை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைனா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலோ பத்தம் அண்ட் ஜி ஹச். ஆக்டர் சமந்தா வந்து போஸ்ட் ஃபார் த ஸ்டோரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களோட பேஜ்ல வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரி வந்து எதுக்காண்டி அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது ஓவரால் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களே வந்து ஓப்பனா வந்து எல்லாத்துக்குமே சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு இருக்கு. ஐ திங்க் யசோதா மூவி அப்படின்னு நினைக்கிறேன், யசோதா மூவியா இல்ல சம்திங் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு ட்ரெயிலர் பார்க்கும் போது தான் ஏதோ ஒரு டிவியில் வந்து ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்கும். அவங்க பெட்ல வந்து அட்மிட் ஆகிருக்கும் போது அது எக்ஸாக்டா அங்கே ட்ரெய்லர் வந்து ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் இன் சிம்பிள் போட்டு எக்ஸாக்டா இந்த இமேஜ் ஷோ ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் இன் சிம்பிள் போட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்பதான் இந்த ஒரு டைம்ல வந்து லீக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி டிசீஸ் வந்து இருக்கு, ஐ மீன் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு, டிசீஸ் கிடையாது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இந்த மயோசிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கோவைடோ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வருது அப்படின்னா அது கூட வந்து ஃபைட் பண்ணும், எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்களே பயங்கரமா அது ஃபைட் பண்ணும். பட் ஆனா அவங்க பாடிக்குள்ள ஏதாச்சும் நடக்கும்போது ரியாக்ட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரியாக்ட் ஆகுது. எப்படி சொன்னா அது வந்து ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இப்ப நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்டர் சமந்தா வந்து இந்த மயோசிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு போஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல இருந்து இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஐ திங்க் இந்த இமேஜ் ஷோ ஆயிருக்கு. அந்த போஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ்லி சீக்கிங் அவுட் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் டு ஹெட்லைன் த ரெக்கவரி அப்படின்ற மாதிரி போட்டு கீழே ஒரு சில 10 பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஃபேர் இன்ஃபாசன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இம்ப்ரூவ் த கேலஸ்ட்ரி ஆஃப் த மிஷில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனா இது வந்து ரியல் போட்டோ. ஆக்சுவலா வந்து இந்த இமேஜ்ல வந்து இருக்கிறது வந்து ரியல் போட்டோ. பட் இந்த இடத்துல தான் இன்னொரு சம்பவமே நடந்துச்சு. என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு போட்டோ எக்ஸாக்டா இப்போ உங்களுக்கு ஷோ ஆயிட்டு இருக்கல இந்த ஒரு போட்டோ இது இவங்களோடதே கிடையாது. என்ன கௌதம் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சீரியஸ்லி இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இப்போ வந்து அப்படியே இவங்களோட மாதிரியே வந்திருக்கும். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து நிர்வாணமா வந்திருக்கும். பட் இந்த ஃபேஸை மட்டும் கட் பண்ணி ஐ திங்க் இது வரைக்கும் ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்து இந்த ஃபேஸை மட்டும் தூக்கிட்டு இவங்களோட ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் இந்த ஒரு விஷயம். பட் ஆனால் இது உண்மையிலேயே வந்து ஆக்டர் சமந்தாவா நீ கேட்டீங்கன்னா சமந்தா கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்பிட்டாங்க. ஒரு 100க்கு ஒரு 95% வந்து நம்பினாங்க. ஒன் ஆஃப் த பீக் அந்த நியூஸ் சேனல்ஸ்லேயே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். நியூஸ் சேனல்ஸ்லேயே வந்து ஒரு பயங்கரமான கண்டென்ட்டா ஒரு பயங்கரமான ஒரு வைரலா வந்து போயிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லா யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும். ட்விட்டர்ல போடப்பட்ட போஸ்ட் தான் ஆக்சுவலா வந்து ஒரு பீக்குக்கு வந்து கொண்டு போய் விட்டதே இந்த ஒரு சம்பவத்துக்கான காரணமே. இது எல்லாமே இது ஒரு தூரம் வந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து போட்டு ஆல்மோஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் 1 or 2 minutes வந்து டெலிட் பண்ணிட்டாங்க சமந்தா அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நான் பார்த்தவங்க எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. பட் ஆனா இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறத டீப்பா வந்து உள்ள போய் பார்க்கும்போது தான் வந்து தெரிய வந்துச்சு. ஐ திங்க் எல்லாருமே வந்து பேசப்படுறாங்க. முத நாளா இருக்கட்டும் பயங்கரமான ஒரு பீக்கா வந்திருக்கு. அண்ட் தென் பயங்கரமான ஒரு ஸ்பீச்சாகவும் வந்திருக்கு. இதை பத்தி எல்லாத்துக்குமே ஓவரால் டாக் அண்ட் பசங்களா இருக்கட்டும் இது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பசங்களா இருக்கட்டும் ஓவராலா எல்லாருமே வந்து பேசியிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எவ்வளவோ ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி. அது இன்ஸ்டாவா இருக்கட்டும் வாட் எவர் எதுவா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு குரூப்லயோ இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டு மீட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டு பேசியிருப்போம். பட் ஆனா இது 1 or 2 days அப்புறம் தான் கழிச்சு தான் தெரிய வருது. ஆக்சுவலா சமந்தாவோட ஃபேன்ஸ் தான் வந்து இது வந்து ஓவரால் ரிலேட்டடா பாக்குறாங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது வந்து சமந்தாவே கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு போட்டோ அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலா வந்து கரெக்டா ஃபேஸை வந்து ஃபேஸ் டாக் வந்து பண்ணிட்டாங்க.
ஓப்பனாக சொன்னால் இங்கே நடந்த ஒரு விஷயம் வந்து இதுதான். இது இவங்களுக்குன்னு கிடையாது, ஓவராலா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரின்னு கிடையாது, ஏன் பாலிட்டிஷியன்ஸ்க்கே வந்து நடந்திருக்கு, ஏன் நரேந்திர மோடிக்கே வந்து நடந்திருக்கு, அமித்ஷாக்கு நடந்திருக்கு, சமந்தாக்கு நடந்திருக்கு, ராஷ்மிகா மந்தனாவுக்கு நடந்திருக்கு, தீபிகா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லினே போகலாம். இவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு இஷ்யூக்கான காரணமே வந்து நடந்திருக்கு. பட் ஆனா இப்ப நடந்தது இந்த ட்விட்டர் மூலியமா தான் இந்த ஒரு விஷயம் இந்த வைரலே வந்தாச்சு. எப்படி வைரல் ஆச்சு அப்படின்னா 2020 அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுருப்பேன். 2020ல என்ன ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, பூஜா ஹெச்டி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், பீஸ்ட் மூவில நடிச்சிருப்பாங்கல்ல, பூஜா ஹெச்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு சமந்தா வச்சு ஒரு ஐ திங்க் ஒரு ரோல் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. சமந்தா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அழகா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி ஒரு இமேஜோ வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து ட்விட்டர்ல போடப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு பீக், ஐ திங்க் ஒரு பயங்கரமான பீக்கு. பட் ஆனால் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தை டெலீட் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலே நடந்த ஒரு இஷ்யூ, இது உண்மையிலே ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஆக்டர் பூஜா ஹெக்டே பண்ண ஒரு ரியல் இன்சிடென்ட் 2020 ஐ மீன் 2020ல இது நடந்த ஒரு விஷயம். இதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு சமந்தா ஃபேன்ஸாக இருக்கட்டும் பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து ஐ மீன் ஒரு ஓப்பனாக டெம்ப்ளேட் ஆகுது. இது இவங்க வந்து பூஜா ஹெக்டே வந்து ஸ்டோரி போடணும்னு போட்டாங்களா இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஸ்டோரியாக வந்து மாற்றி போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன் நீங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சைடில் தட்டிவிட்டோம் அப்படின்னா ஷேருக்கு வந்து போகுது, அந்த ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம், இல்லை ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம், இல்லை அப்படின்னா அப்படியே பக்கத்துலேயே ஸ்டோரியும் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் ஸ்டோரி அப்படிங்கிறது போயிடும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டோரி வைக்கிறதும், ஸ்டோரி வைக்கிறதுக்கு பதிலாக ஷேர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் மாற்றி மாற்றி இந்த ரிலேட்டடாக வந்து நடந்துட்டு தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பூஜா ஹெக்டே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாரி ஃபார் தட், இது வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஐ மீன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போடுறாங்க. பட் அவங்களோட பேஜுக்குள்ளே வந்து போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஐ திங்க் அது கூட வந்து ஓவரால் வந்து ரிலேட்டட் ஆச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டாங்க. லேட்டராக சமந்தா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ கீழே ஒரு சில கமெண்ட்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ் வந்து வருது சமந்தாவுக்கு. அந்த கமெண்ட்ஸு கீழே அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ யூ வாஸ் அ ஃப்ரெண்ட், எங்களோட நீங்கள் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நடந்ததுக்கான காரணம் வந்து இதுதான். இதை வச்சு தான், இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நடந்த ஐ மீன் 2024ல் நடந்த இந்த ஒரு சம்பவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பீக்குக்கு வந்து போய் நின்றதுக்கான காரணம் வந்து இதுதான். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, சமந்தா அவங்க போஸ்ட் பண்ண ஃபோட்டோ வந்து அந்த 10 டிப்ஸ் ஐ மீன் 10 பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து ஒரு அட் போட்டு ஒரு கம்பெனி நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் கம்பெனி நேம்னா அது வந்து மோஸ்ட்டாக வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது, வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஏன்னா கம்பெனி நேமோட அட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஓவர் திங்க் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து அவங்க போட்ட ஃபோட்டோ வந்து நான் ஆக்சுவலாக ஃபோனில் ஷோ பண்ணலை, இந்த ஒரு ஃபோட்டோ தான். இதை ஃபேக் பண்ணி தான் ஐ திங்க் அந்த நிர்வாணமாக அந்த ஒரு பாத் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஃபேக் பண்ணது. இதுதான் ரியாலிட்டி. இவங்க போட்ட ஒரு போஸ்ட் வந்து ஐ மீன் சமந்தா போட்ட போஸ்ட் வந்து இது ஒன்று மட்டும்தான். இது வந்து அவங்க போட்டு டெலிட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் இதுதான் ரியாலிட்டி, இதை நீங்கள் நம்புங்க. இதுதான் உண்மையும் கூட, இதை கண்டும் பிடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேக்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு டீப் ஃபேக் பண்ணப்பட்ட ஒரு ஃபோட்டோ. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நார்மலான ஒரு ஹியூமன்ஸுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மொபைல்ஸ் மூலியமா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எடிட்டிங் ஆப்ஸ் மூலியமாவே வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்துருக்கு. நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது, உங்களுக்கே வந்து தெரியும். ஏன் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. ஆப் நேமை மென்ஷன் பண்ண விருப்ப தேவையில்ல, உங்கள் ஃபேஸையே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியும், உங்களோட நோஸை சேஞ்ச் பண்ண முடியும், உங்கள் ஹெட்டை சேஞ்ச் பண்ண முடியும், ஹேர் சேஞ்ச் பண்ண முடியும், உங்களோட ஏர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து எடிட்டிங் ஆப்ஸில் வந்து இருக்கு. உங்களோட ஃபேஸை வந்து ஆக்சுவலாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஒரு முகமாக காமிக்க முடியும். உங்களோட கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போனை வச்சே, இல்லை இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸை வச்சே அப்படின்னா அப்ப என்ன வேணாலும் பண்ண இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ரீசெண்ட் டைம்ல ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லிஃப்ட்ல வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து டீப் ஃபேஸ் வந்து பண்ணியிருப்பாங்க.
இது ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான விஷயம் வந்து அந்த டைம்ல வந்து பேசப்பட்டுச்சு, இப்பவும் வந்து பேசப்படுது. இது சமந்தா அப்படின்னு கிடையாது, இல்லை ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு கிடையாது, ஓவராலா நிறைய பொலிட்டிஷியன்ஸ்க்கே வந்து நடந்திருக்கு. சமந்தாவுக்கா இருக்கட்டும், ராஷ்மிகா மந்தனாவுக்கா இருக்கட்டும், நரேந்திர மோடிக்கா இருக்கட்டும், அமித்ஷாவுக்கா இருக்கட்டும். ரீசெண்ட் டைம்ல நரேந்திர மோடி இந்த ஒரு விஷயங்கள் அமித்ஷா அந்த பேசப்பட்ட இந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்ல கிடையாது, ஓவரால் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஆட்களுக்கே நடக்குது அப்படிங்கிற போது நம்மளாம் வந்து இட்ஸ் வெரி 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 ஸ்மால் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்னவா வேணாலும் பண்ணலாம், என்னவா வேற மாற்ற முடியும். இன்னைக்கு ஓவராலாக டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சைடில் இருந்து நல்லா பார்த்தாலும் சரி, பட் ஆனால் அதை வேற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸும் வந்து இருக்காங்க, அதை ஆல்டர்னேட்டிவ்ஸாக பண்ணக்கூடிய பீப்புள்ஸும் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நம்மளும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கவும் செய்யுது. பட் இது மாறுமா மாறாதான்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க பண்ணும்போது யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் அதை வந்து நிப்பாட்ட முடியும். நம்ம சொல்லியோ இல்லை செஞ்சோ எல்லாம் நிப்பாட்ட முடியாது. அதை தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப் இட். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறதா என்னோட கௌதம் சேனல் சைட்லேருந்து, ஐ மீன் என்னோட ஃபேமிலியிலேருந்து, என்னோட மெம்பர்ஸ்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே. எனிவேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சரிங்கன்னா மறக்காம ஸ்பீச்சுக்கோங்க. என்ன நீ பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியா கௌதம் சர்ச் பண்ணிங்களா, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே விஷயம் லிங்க்ஸ் மேல் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்ஸ் மேல் கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம். பாய்.